வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டைட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம மீது 2 முறை நம்ம மீது கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு 2 முறை நானே சாகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. டோட்டலாக 4 முறை. இது எப்படி நடந்தது, எங்கே நடந்தது அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ம்பாகல, கவலை மறந்து சிரிக்கக்கூடிய தருணம். அப்போ நீங்கள் பொய் சொல்ல போகிறீங்களான்னு கேட்டால் பொய் கிடையாது, அப்படியே உண்மை. இது எங்கள் ஊரில் உள்ளவங்க, என் அக்கா, என் சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, இது நடந்தது 1992. அதுக்கப்புறம் அவன் வரிசையாக நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என் மீது முதல் கொலைவெறி தாக்குதல் நடந்தது 1992. நான் பிறந்து 2 மாதம் குழந்த. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம்ல, நம்ம ஊரில் டிவி இருக்காது. அது எல்லா ஊர்லேயுமே டிவி இல்லை. அப்போ எங்கள் ஊரில் ஏதாவது விசேஷம், கல்யாணம், காது குத்து, சடங்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வச்சாங்கன்னா கலர் டிவி, டெக்கு டிவிம்போம். அந்த டெக் டிவி தூக்கி ஒருத்தவங்க வீட்டு திருநெயில் வச்சுருவாங்க. திருநெயெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க, டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். வீட்டில் உள்ள சனங்க பூரா தெருவில் உட்காந்து விடிய விடிய படம் போடுறத பூரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் தெருவில் ஒரு விசேஷம். ஒரு தலைக்கு தண்ணி ஊற்றான். அப்போ எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க வெளியில் உட்காந்து. நான் பிறந்து 2 மாத பிள்ளையான் தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்போ எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி மக எனக்கு அக்கா. எங்கள் அக்கா என்ன செஞ்சுருக்கு, அந்த அக்கா வீடியோ பார்க்கும். அந்த அக்கா என்ன செஞ்சுருக்கு, எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் தொட்டியில் அழுதுகிட்டே இருந்திருக்கேன். எங்கள் அம்மா எம்ஜிஆர் வரும்போது அந்த பொட்டை பயவில் அழுகும் அப்படின்ட்டு வஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ எங்கள் அக்கா என்ன செஞ்சுருக்கு, நம்ம பாப்பா அழுகுதேன்னு சொல்லிட்டு கையில் சீனி கிழங்கு தின்னுக்கிட்டு இருந்திருக்கு. சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த கிழங்கோடு போய் தொட்டிக்குள்ளே இருக்கிற பாப்பா நான் தான் அழுதுகிட்டு இருந்திருக்கேன். அழுகாத பாப்பான்னு சீனி கிழங்கு பிச்சு பிச்சு என் வாய்க்குள்ளே இப்படி உள்ளே வச்சுருக்கு. அது பச்சை பிள்ளை 2 மாத குழந்தைக்கு சீனி கிழங்கு வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி பிச்சு 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 நசுக்க கூட தெரியாது. அப்போ அதுவும் சின்ன பிள்ளை தானே. இப்போ அழுகாத பாப்பான்ட்டு வாய்க்குள்ளே வச்சு அடைச்சிருக்கு. பாப்பா அழுகலை. அப்போ சீனி கிழங்கு கொடுத்தா பாப்பா அழுகாதுன்னு நினச்சி இன்னும் நிறைய திணிச்சு விரலை வச்சு குத்தி வச்சுட்டு அது வாட்டு போயிருச்சான், பாப்பா அழுகலை அப்படின்ட்டு. எங்கள் அம்மா என்ன அழுது பிள்ளை திடீர்னு சத்தத்தை காணுமேன்னு போயிருக்கு. மேமொழி முழிச்சிட்டேனா, அதாவது மேமொழி முழிச்சிருச்சும்பாகல்ல, அந்த மாதிரி பார்த்தா வாய்க்குள்ளே தோன்றுனா சீனி கிழங்கா வருதான் தொண்டை வரைக்கும். எல்லாம் கையை விட்டு 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 எடுத்திருக்காங்க. அட்டம்ப்ட்டு கொலை முயற்சி என் மேலே அதுதான். அதிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். 2வது கொலை முயற்சி 6 மாத குழந்தை. 6 மாதமோ ஒரு வயசுக்குள்ளேயே சொன்னிச்சு எங்கள் அம்மா, எங்கள் அக்காவும் சொல்லும். இது இப்போ இந்த கொலை முயற்சி 2வது கொலை முயற்சி நடந்தது என் கூட பிறந்த அக்கா, எங்கள் மூத்த அக்கா ஜோதி. அந்த குந்தானியும் வீடியோ பார்க்கும். அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஜோதி அக்கா ஹாயின்னு சொல்லிடுங்க. ஆமாம், இப்போ எங்கள் அக்கா தூக்கத்தில் நைட்டில் எந்திரிச்சு ஒன்றுக்கு போகணுமென்ட்டு எந்திரிச்சு போயிருக்கு. எங்கள் வீட்டில் அப்போ சின்ன பிள்ளைங்க தானே, தொட்டிலெல்லாம் படுக்க போட மாட்டாங்க, எல்லாம் கீழே உருண்டுக்கிட்டு கிடந்திருக்கோம். இப்போ நான் உருண்டு போய் வாசப்படிக்கிட்ட போய் படுத்துட்டேன்னா, இந்த ஒரு வயசு பிள்ளை தானே அங்கிட்டு கடன் உருளும்ல, அது மாதிரி உருண்டு வாசப்படிக்கிட்ட போய் படுத்துருக்கேன். இந்த கழுதை நைட்டு எந்திரிச்சு போன கழுதை வயிற்றில் சதக்குன்னு ஒரே மிதி. அப்பயும் 2வது அட்டம்ப்டில் பிழைச்சிட்டேன். எங்கள் அக்கா சொல்லுவோம் ஏம, இந்த கருவா கழுதையை அன்னைக்கே நல்லா மிச்சிருந்தால் செத்து போயிருக்கோம், இப்போ இருந்துக்கிட்டு எங்கள் உயிரெல்லாம் வாங்குதுன்னு சொல்லுவோம் எங்கள் அக்கா அடிக்கடி. இது என் மீது நடந்த 2வது கொலை முயற்சி. அதுலேயும் தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ 3வதாக சொல்ல போகிறது நான் எனக்கு நானே தெரியாமல் செஞ்சுக்கிட்டது. எப்படின்னா, எங்கள் ஊரில் எங்கள் ஊர் கிராமம் இது எல்லாமே நடந்தது எங்கள் ஊரில் தான். எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம், லாத்திகுளம் வட்டம், அருப்புக்கோட்டை பக்கத்தில். அருப்புக்கோட்டை தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அருப்புக்கோட்டை பக்கத்தில் எங்கள் ஊர் புதூர். அப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கம்மாய் தான் இருக்கும். இங்கே ஆறு ஓடுதும்பா, கும்பகோணத்துலலாம் ஆறு ஓடுது. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி அங்கிட்டலாம் பார்த்தா குளம் இருக்கும். எங்கள் ஊரில் குளமெல்லாம் கிடையாது, கம்மாய் தான். மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி எங்கள் ஊரில் வரும். அப்புறம் காடுகரை, கழுக்குவாரி, ஓடையில் போகிற தண்ணி இன்னும் எல்லாம் கம்மாயில் கிடக்கும். இப்போ கம்மா மருகா போய்கிட்டு இருக்குது.
மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம கமெண்டில் டெய்லி ஒரு அக்கா கமெண்ட் பண்ணும், சீனராஜன் ஒரு அக்கா பாருங்கள், அந்த ஐடியிலேருந்து நாங்கள்லாம் போகிறோங்க. போய் கம்மாயில் போய் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன செய்வேன், எங்கள் வீட்டிலேருந்து பாயை எடுத்துகிட்டு போயிடுவேன். பாயை கொண்டு போய் கம்மா தண்ணியில் விரித்து விட்டால் நல்லா மிதக்கும். அப்படியே அது மேலே ஏறி படுத்துக்கிட்டு இப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே போவேன். அந்த பாய் முங்கி என்னாச்சு, உள்ளே போயிட்டேன். எல்லாருமே குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் செட்டு எங்கள் கூட்டாளி ஊரை எல்லாம் குளிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. எல்லாருக்கும் நீச்சல் தெரியும், எனக்கு நீச்சல் தெரியாது. எல்லோரும் கோளாராக டிராக்டர் டீப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டுக்கிட்டு அதில் அப்படியே தள்ளிக்கிட்டு அதில் விளாண்டுக்கிட்டு தெரிவாங்க. நான் போனது என்ன செஞ்சேன், பாயில் போய் கொஞ்சம் ஆழமாக போயிட்டேன். ஆழமாக போனால் கை மட்டும்தான் தெரியுது. என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது. தண்ணிலாம் உள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே வாய் வெளியே போகுது. குடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், தண்ணியை குடிச்சு கையை தூக்குறேன். அப்போ காப்பாற்றிட்டாங்க. இது 3வது அட்டம்ப்ட்டு என் வாழ்க்கையில் நடந்த யமனிடமிருந்து தப்பித்தது 3வது இது. அப்புறம் எல்லோரும் ஓடியாந்துட்டாங்க. எல்லோரும் ஓடியாந்து காப்பாற்றிட்டாங்க. இல்லாட்டி அன்றைக்கே செத்து போயிருப்பேன். நேரம் பெரிய மரமே முளைச்சிருக்கும் அந்த இடத்துல. எத்தனை வருஷம், இப்போ 32 வயசு. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கையில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி கம்மாயில் குளிக்க போவோம். அப்புறம் அந்த கொஞ்சம் ஆழம்லாம் குறைஞ்சிச்சின்னா டெய்லி கம்மாயில் குளிச்சுக்கிட்டே தான் இருப்போம். சனி ஞாயிறு லீவுனாலும் சரி, பள்ளிக்கூடம் விட்டு சரி, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, கம்மாயில் தான் கிடப்போம். இப்போ இந்த கம்மாயில் தண்ணி கிடக்கான்னு கேட்டால் தண்ணி கிடக்கல, பீதான் கிடக்கு. பூரா ஆம்பளை பொம்பளை பூரா பேண்டு வச்சு இப்போ கம்மாயின்னு ஆறி போயிடுச்சு. இப்போ அதில் தண்ணி வந்தாலும் ஒரு பிள்ளை குளிக்க முடியாது. சீச்சி கப்பு. அப்புறம் என்னாச்சு, கம்மாயில் டெய்லி குளிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த குளித்த சோவுக்கு தூக்கம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. வீட்டில் போனால் எங்கள் அம்மா என்ன செய்யும், எங்கள் அம்மா கம்மாயில் போய் குளித்து அடிக்க வரும். ஒவ்வொரு நாளைக்கு விளக்கு மாற்ற எடுத்துகிட்டு வரும். ஒவ்வொரு நாளைக்கு கட்டை இருக்குது பார்த்திங்களா, வேலி கட்டை, முள் வேலி. இந்த இப்போ சீமக்கார் வேலைங்கிறீங்கள, அதை தான் நாங்கள் விறகு சொல்லுவோம், விறகு அடுப்பறிக்க. அந்த கட்டையை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா விரட்டிக்கிட்டே வரும். மோஸ்ட்லி விளக்கமாறு தாங்க வரும். விளக்கமாறு என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த கட்டை வரும். இந்த கட்டையோடு எங்கள் அம்மா ஒரு நாள் வந்துச்சு. நல்லா அங்கேருந்து என் முடி செம்பட்டையாக இருக்கும். தலைக்கு உப்பு சோப்புத்தையும் போட்டு குளிப்போம். துணி துவைக்கிற சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு சோப்பு போட்டு கரன்னு தேய்ச்சி கம்மா தண்ணியிலேயே எருமாடு கிடக்கும் பாருங்கள், குட்டைக்குள்ளேயே, தண்ணி குட்டைக்குள்ளேயே. அதே மாதிரி எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு கூட முடி கருப்பாக இருக்காது. இப்போ இல்லை, அப்போ எல்லாரும் முடி தகன்னு மின்னும் பார்த்துக்கோங்க. இப்போ தானே அந்த கோல்டு கலர் கொடுக்குறாங்க, என்னது பேசியலாம் ஹேர் கலரா என்னமோ இப்படி பெயிண்ட்டு அடித்து சில்வர் பேப்பரை வச்சு ஒட்டி வைக்கிறாங்களே. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எண்ணெயே தேய்க்க மாட்டோம். விறகு விறக்க போவோம், கம்மா தண்ணியில் குளிப்போம், கஞ்சி குடிப்போம். அதுதான் எங்கள் வேலையே. கம்மா தண்ணியில் குளிச்சு செம்பட்டையாக இருக்கும் மசுறு, அப்படியே குதிரை முடி மாதிரி இருக்கும். அதோடையே தெரிஞ்சு நல்லா குளித்த சோவுக்கு என்ன செஞ்சேன், பாலத்து மேலே படுத்துட்டேன். பாலம்னா என்ன பாலம்னா, இப்போது கம்மா தண்ணி எப்படியே ஓட வழியே வரும், இந்த பக்கம் ஓடையில் அடியில் கூடி போகும். ஆட்கள் நடந்து போகிறதுக்கு பாலம் இருக்கும்ல, 2 பக்கம் பாலம். இந்த ஊரில் இப்போ மதுவாங்கட்டைங்கிறாங்க, எங்கள் ஊரில் அது பேர் பாலம். பாலத்து மேலே தூங்கிட்டேன் அசந்து. கம்மாயில் குளிச்சுட்டு வந்த சோவுக்கு படுத்து தூங்கிட்டேன். அப்போ இந்த மழை தண்ணியில் கருவேல முள் இருக்கு பாருங்க, வேலி முள், அதெல்லாம் பாலத்துக்கு அடியில் அடிச்சுட்டு ஒரு மரத்தில், அதாவது நான் படுத்துருக்கேன்ல பாலம், அதுக்கு அடியில் ஒரு மரத்துக்கு அடியில் பெருசாக குமிஞ்சு போய் வச்சு கிடக்கு. காஞ்சி போய் குமிஞ்சு போய் கிடக்குது. அங்கிட்டு போக முடியாமல் மரத்தில் தட்டி நிற்கிது. நான் குளித்த சோவுக்கு அப்படியே உருண்டு அந்த ஒவ்வொரு முள் இருக்கும் பாருங்க, அப்படியே என் மேலெல்லாம் குத்தி. ட்ரௌசர் மட்டும்தான் போட்டிருந்தேன். இப்போ சட்டை கூட போடலை. அப்படியே தூக்கத்தில் சாஞ்சு இப்படி குப்புற விழுந்துட்டேன். நல்ல வேளை அந்த கண்ணில் குத்தலை முள். இப்படி குப்புற விழுந்து கதறேன். எல்லாரும் ஓடியாடுறாங்க, எங்கள் அம்மா ஓடியாடுறது. இப்போல்லாம் பிள்ளைக்கு ஏதாவது அடிபட்டால் என்ன செய்வீங்க, ஐயோ தூக்கி செல்லமே அப்படின்னு கொஞ்சுவோம். எங்கள் அம்மா விளக்க மாற்ற எடுத்து ராவுன்னு ராவிடுச்சேனே. நீ என்னத்துக்கு கீழே விழுந்தேன்னு எங்கள் அம்மா அட்டி வெளுத்து விட்டுருச்சு. அடித்து அந்த செம்பட்டை முடியை இப்படி பிடிச்சி ரத்தமாக வருது உடம்பெல்லாம். முடியை இப்படி ஒரு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகுது வீட்டுக்கு. கம்மாய்க்கு போவையா அப்படின்ட்டு அடின்னு வெளுத்து நிறைய உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அப்படியே தொடச்சி எண்ணெயை போட்டு ஆற்றி விட்டாங்க. அது ஒரு காலம். ஒரு தழும்பு கூட இருக்கும். இப்படிலாம் எங்கள் ஊரில் சொல்லக்கூடிய நிறைய மெமரிஸ் இருக்குது. இதை தான் யமனிடமிருந்து தப்பித்தேன்னு சொன்னேன்.
இன்றைக்கி கோடு வேர்டு கமெண்ட்டில் நீங்கள் ஒன்று சொல்லணும். 4 அட்டம்ப்ட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க இந்த கமெண்ட்டு இன்றைக்கி கோடு வேர்டு கமெண்ட்டில் யார் 4 அட்டம்ப்ட் அப்படிங்கிறீங்களோ அவங்க தான் என் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.